சூப்பரா இருக்கு. விஜய் சேதுபதி படம்னாவே நான் அடிக்கடி பார்ப்பேன். அவர் நடிக்கிற படம் எல்லாமே ஒரு மாசத்துக்கு ஒரு படம் எடுப்பாரு. பார்த்துருக்கேன், நான் அடிக்கடி பார்ப்பேன். இப்போ அதுவும் சலூன் கடையில் இது பண்ற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது என்னன்னு எனக்கே தெரியலையே. தூண்டலா தான் இருக்குது. விஜய் சேதுவோட 50ஆவது படம் மகாராஜா. ட்ரெய்லர் நல்லா இருக்குது. யதார்த்தமாக நடிக்கிறாரு. வில்லன் தோட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. தனக்காக கதையை மாற்றுறவங்க மத்தியில் கதைக்காக தன்னையே மாற்றிட்டு நல்லா நடிக்கிற ஒரு நடிகர். அதை தான் திரையில தான் பார்க்கணும். அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். ட்ரெய்லர் பார்க்கும்போது அடுத்தடுத்த ஸ்டோரி என்னன்னு பார்க்க தோணுது அது. ஆமாம், இப்போ ஒவ்வொரு ஸ்டோரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நடிக்கிறனால தான் அடுத்தடுத்த ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் அடுத்த படம் நல்லா நடிப்பார் அப்படின்னு கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிக்க தோணும். மக்களுக்கு அது மாதிரி பிடிக்க தோணும். ஒரே ஸ்டோரி கெட்டப்பில் ஒரே மாதிரி நடிக்காமல் டிஃப்ரெண்ட் கேரக்டர் நடித்தா மக்களுக்கு ரொம்ப இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கும்ல. கண்டிப்பாக பார்க்க தோணும். ஏன்னா இது மாதிரி ஸ்டோரி வந்து நல்லா எடுத்திருக்காங்க. அதை பார்க்கணும்னாச்சும் ஒரு ஆசை வரும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி 15th மூவி போல் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லாமே கண்டென்ட்லாம் அவர் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுப்பாரு. இந்த படத்தை 15th படத்தை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம். ட்ரைலர் சலூன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க ப்ரோ. கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. இந்த மூவி வேக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். என்னன்னு தெரில, நம்ம படம் பார்த்தா தெரியும். ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நல்லா படம் வந்தோன்னே நம்ம பார்ப்போம். விஜய் சேதுபதி கொஞ்சம் நல்லா தான் கொடுப்பாப்புல. இந்த வாட்டி அவர் நல்லா தான் பண்ணுவார்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். மீகா நொடிகள் வில்லனும் இதில் நடிச்சிருக்காப்புல. அவருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். அவர் நல்லா இருப்பாப்புல.